வணக்கம். நான் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். தனுசு ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மே மாதம் 31ஆம் தேதி ஜூன் மாதம் 6 தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அதிகமாக இருக்கிற அதே நேரத்தில் அவசரமாக ஏதாவது டக்குமுக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சேரும். அதை நீங்கள் நல்லபடியாக சக்ஸஸாகவும் பயன்படுத்துவீங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் காத்துட்ருக்கு. உங்களுக்கு புதிய புதிய ஐடியாக்கள் கூட வரும். அது பார்த்தீங்கன்னா உங்களோட மேலதிகாரிகளோட கவனம் உங்கள் பேரில் கான்சன்ட்ரேஷன் வரா மாதிரியாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதிக நம்பிக்கை வச்சு ஒரு வேலை செய்யும்போது அதில் ஒரு நல்ல வளர்ச்சி காத்துட்ருக்கு. நீங்கள் ஆனால் கொஞ்சம் கேஷுவலாக அலட்சியமாக இருந்துடாதீங்க. அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் சரியான நேரத்தில் நீங்கள் கவனித்து ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தொழில் தொடர்பான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காண மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் இந்த வாரம். அதே மாதிரி வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு விரிவாக்க சிந்தனை கொஞ்சம் யோசனையாக இருக்கும். நல்லபடியாக செய்வீங்க. அது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வெளிநாடு தொடர்பானவன் இல்லைன்னா வெளியூருக்கு வாடிக்கையாளர்கள் மூலியமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு காத்துட்ருக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் புதிய கிளைகள் அல்லது புதிய வேலை செய்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உருவாகும். புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நல்லபடியாக பயன்படுத்துங்க. ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்ருக்கு. பண வரவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இன்கம் வரக்கூடிய அறிகுறி இந்த வாரம் உங்களுக்கு காட்டும். அது உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கூடுதல் வருமானம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டில் கான்டாக்ட்ஸ்லேருந்தோ எதில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பண பலன் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட பழைய முயற்சிக்கு இப்போது சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னென்னா ட்ராவல் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது பார்த்திங்கன்னா செலவு அதனால் ஏற்படும். இல்லைன்னா இப்போ படிக்கிறதுக்காகவோ அது மாதிரியான சின்ன சின்ன செலவுகள் வரும். அது நீங்கள் எது தேவையோ அது நீங்கள் செஞ்சுக்கோங்க. யாருக்காவது உதவி செய்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் திரும்பாத சூழ்நிலை உருவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சேமிப்பை புறக்கணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் கொடுக்கும் உங்களுக்கு. அது நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. சனிக்கிழமை ஒரு நல்ல ஒரு பொருளாதார முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் ஒரு நல்ல உற்சாகமும் கலகலப்பும் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். குடும்ப உறுப்பினர்களோட ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் நீங்கள் கண்டிப்பாக செய்ய போகிறீங்க இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். வெளியூர் போகிறத பற்றி நீங்கள் ஒரு பிளான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் உறவினர்கள்கிட்ட இருந்தும் மீண்டும் தொடர்பு கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எதிர்கால திட்டங்களை பற்றி ஒரு நல்ல ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லா பேசுனீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஹெல்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் சக்தி நல்லா தான் இருக்கும். ஆனால் அதிகமான அலைச்சல் ஏற்படுறதுனால ஒரு டயர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தொடையிலையோ கால்லையோ சின்னதாக வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ட்ராவல் காரணமாக உங்களுக்கு டயர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான டைமில் நீங்கள் சாப்பிடுங்க. அது உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டும் அவசியமாக இருக்கும். அதை நீங்கள் தேவையான ரெஸ்ட் கிடைக்கிற டைமை கரெக்டாக பயன்படுத்தி
நல்ல தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு வாரம் தான். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்க, வெளிநாட்டு கல்வி தொடர்பான ஒரு விஷயங்கள்லேருந்தெல்லாம் ஒரு நல்ல தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். அதை வந்து அவங்களோட டீச்சர்ஸு, அவங்களோட குருவோட வழிகாட்டுதல்லாம் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஆன்மீக ஆர்வம் கொஞ்சம் அதிகரிக்கும். வியாழக்கிழமையில் வந்து குரு பகவான் வழிபாடு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உயர்வு காத்துட்ருக்கு. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களோட உள்ளுணர்வு வந்து எதிர்கால முடிவுகளில் வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை தரும். அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த வாரத்தோட முக்கியமான நாள், அதாவது சாதகமான நாள் எதுன்னு பார்க்குறீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இந்த 3 நாட்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள் வந்து புதன்கிழமை. அந்த நாள் மட்டும் அடுத்தவங்க கூட பேசும்போது பண விஷயங்களில் அது மட்டும் அந்த புதன்கிழமை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலரும் வயலட் கலரும் உங்களுக்கு வந்து லக்கி கலராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் வந்து 3. நம்பர் 3 வந்து உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா விரிவான சிந்தனையோடு சேர்ந்த ஒரு ஒழுக்கம் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி தரப்போகுது. அதுதான் இந்த வாரம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகம் துறையான துறைகளில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நம்பிக்கையோட நல்ல ஒரு சிந்தனையோடு சேர்ந்து இவங்க செயல்பட்டாங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் இவங்களுக்கு காத்துட்ருக்கு தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.